இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் 9th மேக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன் கனமொழி. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு சம் வந்து பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சம் வந்து பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 1.1ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் நேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அஸ்வின், முரளி, விஜய் சங்கர், பத்ரிநாத் 4 நேம் வந்து கொடுத்துருக்காங்க. கோடிட்ட இடங்களை இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பிலாங்ஸ் டு இல்லைன்னா எலமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். பிலாங்ஸ் டு அல்லது டஸ் நாட் பிலாங்ஸ் டு என்ற பொருத்தமான குறியீட்டு நிரப்புக. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து முரளி விஜய் வந்து ஏ அப்படிங்கிற செட்டுக்குள்ளே இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் முரளி விஜய் அப்படிங்கிறது கொஸ்டினில் ஏ செட் ஆஃப் நேமில் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா பிலாங்ஸ் டு அப்படின்னு எழுதணும். அடுத்து அஸ்வின் வந்து கொடுத்துருக்கிற கொஸ்டினில் ஏ செட் ஆஃப் நேம்ஸில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அஸ்வின் அப்படிங்கிற நேம் வந்து இருக்குது. அதனால நம்ம ஆன்சர் என்ன எழுதணும் அப்படின்னா பிலாங்ஸ் டு அப்படின்னு எழுதணும். அதுக்கப்புறம் தேர்டு சப்டிவிஷனில் பத்ரிநாத். ஸோ பத்ரிநாத் அப்படிங்கிற நேம் வந்து இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ அந்த ஏ செட் ஆஃப் நேமில் பத்ரிநாத் நேமும் இருக்குது. அதனால நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா பிலாங்ஸ் டு அப்படின்னு எழுதணும். அதுக்கப்புறம் ஃபோர்த் ஒன் கங்குலி. ஸோ கங்குலி அப்படிங்கிற நேம் வந்து கொஷினில் ஏ செட் ஆஃப் நேமில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டஸ் நாட் பிலாங்ஸ் டு அப்படின்னு எழுதணும். அதுக்கப்புறம் ஃபிஃப்த் ஒன் டெண்டுல்கர். ஸோ டெண்டுல்கர் பார்த்தீங்கன்னா கொஷினில் ஏ செட் ஆஃப் நேமில் இல்லை. அதனால் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா டஸ் நாட் பிலாங்ஸ் டு. அதாவது கொடுத்துருக்கிற கொஷினில் வந்து கேட்டிருக்க நேம் இருந்தது அப்படின்னா பிலாங்ஸ் டு அப்படின்னு எழுதணும். ஸோ கொடுக்கல அப்படிங்கும்போது நம்ம டஸ் நாட் பிலாங்ஸ் டு அப்படின்னு எழுதணும்.